வணக்கம். நம்ம ஒரு கூகுள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் மண் வளம் பற்றி பார்க்க போகிறோம். மண் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். வானிலை சிதைவு மற்றும் பாறைகள் சிதைந்து உருவாகும் துகள்களை தான் மண்ணுன்னு சொல்கிறோம். 2 அங்குலம் வளமான மண் உருவாக 300 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகும்னு சொல்கிறாங்க. மண்ணோட வகைகள்: வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண். அனைத்து மாவட்டங்களிலும் செம்மண் பரவலாக காணப்படுகிறது. தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் வகை செம்மண்னு சொல்லலாம். செம்மண்ணின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் அதிலுள்ள இரும்பு ஆக்சைடு ஆகும். இதில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. நைட்ரஜன், மக்னீசியம், பாஸ்பரஸ், உயிர்ச்சத்துக்கள் போன்றவை குறைவாக காணப்படுகின்றன. செம்மண் நீரை வேகமாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஆனால் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளும் தன்மை குறைவு. நீர்ப்பாசன வசதியை பொறுத்து நெல், கரும்பு, நிலக்கடலை, எள், கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. கரிசல் மண். எரிமலை பாறை குழம்புகள் சிதைவதால் கரிசல் மண் உண்டாகிறது. கரிசல் மண்ணின் துகள்களில் பெரும் பகுதி களிமண்ணும் வண்டலும் சேர்ந்ததாகும். இது அதிக அளவு ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. கரிசல் மண்ணில் அலுமினியம், சுண்ணாம்பு, மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன. ஆனால் நைட்ரஜன் சத்து குறைவாக காணப்படுகிறது. பருத்தி விளைச்சலுக்கேற்ற சிறந்த மண் வகை இதுவாகும். அனைத்து வகை மண் வகைகளுள் சிறந்த மண் வண்டல் மண்ணாகும். ஏனெனில் இம்மண்ணில்தான் பயிர்கள் செழிப்பாகவும் நல்ல மகசூல் தருவதாகவும் இருக்கின்றன. இம்மண்ணில் சுண்ணாம்பு, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் குறைவாகவே காணப்படுகின்றன. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் ஆகியவை இம்மண்ணில் அதிக அளவு பயிரிடப்படுகின்றன. சரளை மண். அதிக மழை பொழிவும் வறண்ட வெப்ப காலமும் உள்ள உயரமான பகுதிகளில் இம்மண் உருவாகின்றது. இம்மண்ணில் இரும்பு ஆக்சைடு கலந்து காணப்படுகிறது. உயரமான பகுதிகளில் மற்றும் தாழ்ந்த பகுதிகளில் உருவாகும் மண் வகை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. தாழ்ந்த பகுதிகளில் வேளாண்மை செயற்பாடுகளின் கீழ் உள்ள மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகம். அதிக மழைப்பொழிவுள்ள பகுதிகளில் அதிகமான அளவு மண் வள குறைதலுக்கு இம்மண் உள்ளாகின்றது. நெல், இஞ்சி, மிளகு மற்றும் வாழை போன்றவை இம்மண்ணில் பயிரிடப்படுகின்றன. உவர் மண். கடற்கரையோரங்களில் மிக குறைந்த அளவில் உவர் மண் காணப்படுகிறது. வடிகால் வசதி குறைவாக உள்ள ஆவியாதல் அதிகமாக நடைபெறும் பகுதிகளில் இம்மண் காணப்படுகிறது. வாங்க தமிழ்நாட்டின் மண் பரவலை பற்றி பார்ப்போம். செம்மண் சிவகங்கை, ராமநாதபுரம். கரிசல் மண் கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி. வண்டல் மண் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. சரளை மண் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சியின் மலை உச்சி. உவர் மண் வேதாரண்யத்தின் பெரும்பான்மை பகுதி, சோழமண்டல கடற்கரை மற்றும் ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலும் சுமார் 10 கிலோமீட்டர் பரப்பிலான கடலோர பகுதி. நம்ம ஊர் கூகுள்.